வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகும் புயல் காரணமாக நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர் உட்பட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் உருவாகக்கூடிய சூழல் மற்றும் பலத்த காற்று வீசும் என்பதை இந்த எச்சரிக்கை கூண்டு குறிக்கிறது. வங்கக்கடலில் உருவாகும் மோந்தா புயலால் தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பு இருக்காது என பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மழை அதிகமாக இருக்கும் என்பதால் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் பருவமழை பாதிப்பால் 31 பேர் உயிரிழந்த நிலையில் 47 பேர் காயமடைந்திருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறினார். நெல் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்திய பிறகு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களில் மத்திய குழு நேரில் ஆய்வு. மாமல்லபுரத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்தனர். தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் நடைபெற இருந்த மத்திய குழுவின் ஆய்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக ஆய்வு ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசின் அலட்சியத்தால் டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவில் நெற்பயிர்கள் சேதம் அடைந்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். நெல் கொள்முதல் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என கூறினார். வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாக உள்ள நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. மாநிலம் முழுவதும் காய்ச்சல் அதிகமாக உள்ள பகுதிகளில் மருத்துவ முகாம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் வெள்ள நீரை உடனே வெளியேற்ற கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்தார். பருவமழைக்கு பின்னர் சாலைகள் முழுமையாக சீரமைக்கப்படும் என கூறினார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 65,000 கன அடி நீர்வரத்து தொடர்கிறது. 5வது நாளாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 65,500 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. அணையிலிருந்து 65,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து 53,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி கொள்ளிட ஆற்றங்கரை கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 10வது நாளாக தொடர்கிறது. காட்டாற்று வெள்ளத்தால் சேதமடைந்த அருவி பகுதியை சீரமைக்கும் பணிகள் ஓரிரு நாளில் நிறைவு பெறும் என பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திற்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் கொட்டுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணத்தை சேர்ந்த நாட்டு படகு மீனவர்கள் புயல் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் கடலுக்கு சென்றனர். ஆபத்தை உணராமல் கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரியில் தொடர் கனமழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை அணை, பெருஞ்சாணி அணை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இரு அணைகளும் முழு கொள்ளளவை நெருங்கி வருகிறது. பேச்சிப்பாறை அணை வேகமாக நிரம்பி வருவதால் 500 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தெரிவித்துள்ளார். கரூர் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் தாவேக தலைவர் விஜய் வரும் திங்கட்கிழமை சந்திக்கிறார். இதையொட்டி கரூரிலிருந்து அவர்களை அழைத்து வந்து தனியார் விடுதியில் தங்க வைக்க அக்கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். அதே விடுதியில் அவர்களை சந்திக்கும் விஜய் தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்தினரிடம் பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையொட்டி 50 அறைகளை அக்கட்சியினர் முன்பதிவு செய்திருப்பதாகவும் குடும்பத்துக்கு தலா 3 முதல் 4 பேர் வரை வரவுள்ளதாகவும் தாவேக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையிலிருந்து 190 பேருடன் கோலாலம்பூர் புறப்பட்டு சென்ற விமானம் பறக்க தொடங்கிய போது பறவை மோதியதில் என்ஜின் பகுதி சேதமடைந்துள்ளது. பயணிகள் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் மாலை விமானம் புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி மற்றும் பண்டிகை காலங்களில் ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க யாத்ரி சுவிதா கேந்திரா என்ற திட்டம் தொடங்கப்பட உள்ளது. ரயில் நிலையங்களில் வார இறுதி மற்றும் விழா காலத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண யாத்ரி சுவிதா கேந்திரா என்ற திட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்துவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தின் கீழ் முன்பதிவு டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு பிரத்யேக நுழைவு வாயில்கள், முன்பதிவு இல்லாத நபர்கள் உள்ளே நுழையாத வகையில் பிரத்யேக காத்திருப்பு அறை மற்றும் பிளாட்ஃபார்ம்களை எளிதில் அணுகிட போதிய வசதி ஆகியவை மேம்படுத்தப்பட உள்ளன. மேலும் தேவையான இடங்களில் நடை மேம்பாலம், சிசிடிவி கேமரா கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட உள்ளன. நாட்டில் முதல் முறையாக டெல்லியில் இந்த திட்டம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் எழும்பூர் உட்பட 76 ரயில் நிலையங்களில் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அரையாண்டு விடுமுறையையொட்டி சொந்த ஊருக்கு செல்பவர்களுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியது. டிசம்பர் 23ஆம் தேதி தங்களுடைய பயணத்தை திட்டமிடுபவர்களுக்கு காலை 8 மணிக்கு முன்பதிவு தொடங்கியது. 60 நாட்களுக்கு முன் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளும் முறையை ரயில்வே வழங்கி வரும் நிலையில் இன்று தொடங்கியது. பெரும்பாலான ரயில்களில் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட் விற்று தீர்ந்தது. தூய்மை பணியாளர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தனியார்